அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சார், இன்னொரு கேள்வி. இந்த சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க, அது வந்து மலேசியாலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையான விஷயமா? அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது. சும்மா நான் கண்டவன் சேர்த்து போந்து பட்சத்துறதெல்லாம் சித்தர் சமாதி ஆகிடும். ஏன்னா சித்தனுக்கு உடலே அழியலை. இப்போ நான் செத்து போகிறேன், என்னுடைய உடல் அழியுது, அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது, இந்த கட்டி வச்சுக்கிறேன். ஆனால் சித்தனுக்கு வந்து அவனுடைய உடல் அழியலை, அழியாதால் அவனுக்கு சமாதி கிடையாது. ஜனங்க ஏமாளித்தனமாக சொல்லிடுது. ஞானிகளுக்கு சமாதி உண்டு, மகான்களுக்கு சமாதி உண்டு, ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது. சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறவன் கிடையாது. அவன் மனிதனை விட்டு தனித்து உறவாடுறவன். அவனுக்கும் இறைவனுக்கும் தான் உறவு. இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் உறவு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிடறான். அந்த சமாதிகள், மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம், அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும். ஒன்றுமே தெரியாத கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம்னா, நீ என்ன பாஷை பேசுகிறியோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சால் தானே நான் என்ன பண்ண முடியும். நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன உதவி பண்ண முடியும் உனக்கு? இந்த சமாதின்றது அப்படிப்பட்டது. சமாதிக்கு போகிறது தவறு இல்லை, மகான்களை வழிபடுறது தவறு இல்லை. ஏன்னா மகான்கள் உழுந்து உலகத்துக்காக. பார்த்திங்களா, இங்கே எந்த ஆசிரமம் உலகத்திலே கிடையாது. இது மாதிரி உலகத்திலே இது வரைக்கும் கட்டளை ஆகணும். அந்தந்த ஆசிரமத்தினுடைய குருவை மட்டும் கட்டிப்பாங்க, எல்லா மகானையும் கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா மகானையும் கட்டியிருக்கிறோம். இது காரணம் என்னன்னா, எல்லா மகானும் ஒரே பொருள், அந்த பேரொளி சிவத்தை நோக்கி போனவங்க தான். அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது. நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று தான்றதை நம்ம உணர்ந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம். அதனால் சித்தர்கள் சமாதி அப்படின்றது இல்லை, மகான்கள் சமாதி நிறைய உண்டு. அந்த மகான்கள் சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு. சொல்லும் சாமி, இந்த பாவக்கர்மம்னா என்ன? பாவக்கர்மம்னா என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, கை காலெலாம் நல்லா இருக்குது, நல்ல வசதியாக வாங்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் கை வரல, ஒருத்தர் கால் வரல, ஒருத்தரால் நடக்க முடியல, அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும், அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையுமே உயர்த்தி பேசணும். எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம். அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. மனிதன் அது மட்டும் இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பாவக்கர்மாக்கள் 3 விதமான பாவக்கர்மாக்கள். ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத, வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறான். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா, பின்னாடியும் பண்ணுறா. அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல், தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் தீமைகளை செய்கிறான். இது 2ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கினேன். இப்போ 3 விதமான பாவங்கள் மனிதனை சூழ்ந்துச்சு. இதுதான் மும்மலம்ன்றது. இந்த 3 விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம். அதுதான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா,
எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி ஆயிடுச்சுன்னு. ஒரு பொருள் சேர்ந்துச்சு நம்மக்கிட்ட, அந்த பொருள் ஆயிடுச்சிடணும். நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு ஆயிடுச்சிடணும். அப்போ உலகத்திலேருந்து தான் எடுத்தோம் நம்ம. அதை உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறான், சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான், இந்த புண்ணியமாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருப்பா, பசியாக இருக்குப்பா. இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும். அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால்தான் அது அழியும். செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும், பணம் வேணும், பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு சேர்க்கும்போது பாவம் வம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும். அது அழிக்கணும்னா இதான் வழி. இப்போ நான் வந்து ஒரு காரியம் செய்கிறேன், நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிடுது. அது வந்து பாவமாக எனக்கு வந்து செய்யணும் இல்லை. மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம். திருட போகிறேன்னு அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான், பரவாயில்ல அவங்க வீட்டு பொருள் நிறைய இருக்குது, அதில் நமக்கு கொஞ்சம் கட்சா பரவாயில்ல, நல்ல எண்ணம் தான். ஒருத்தனை போய் கத்தி எடுத்து குத்துறான், அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவனாக்குறான், நல்ல எண்ணம் தான். இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போகணுமானா இல்லை. அதனால் விளைவுகள் மாறி போகுது. அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நான் இதை செய்கிறேன், நல்லதானா நடக்கட்டும், கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன். நான் நல்ல எண்ணம், என் இதில் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தாங்க, நான் பாவமே பண்ணலை, நீ சொல்ல பக்கத்து வீட்டுக்கார சொல்லுன்னு. ஏன்னா எவனவன் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேண்ணா. அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்ல எண்ணம் தாங்க நடக்கிறேன், 4 பேருக்கு நல்லதாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதில் உண்மை இருக்காது. உண்மை இருக்கணும்னா அடுத்தவன் சொல்லணும், அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க, அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க, எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க. இந்த இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க, ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்திருக்க முடியாது. ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல். ஆனால் நம்ம செய்தோம். போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்னேன், இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. எனக்கு அந்த 1.5 லட்சம் பெரிய விஷயமே இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சிருப்பாங்க, அதுதான் பெரிய விஷயம். இதுதான் நல்ல எண்ணம், அது நல்லா நடக்கணும். ஆனால் நான் 1.5 லட்சம் செலவு பண்ணேன், எனக்கு 2 லட்சம் ஆகுதுன்னா நல்ல எண்ணம் கிடையாது. அது அந்த மாதிரி பிரிக்கணும் அதை. ஏன்னா மனசில் 6 விதமான எண்ணங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள 6 விதமான எண்ணங்கள் இருக்குது, 9 விதமான செல்கள் இருக்குது. இத்தனையும் அதில் சீராக இயங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும். சார், இப்போ எண்ணங்கள் அதே சமயம் உணர்ச்சிகள், எண்ணங்களும் உணர்ச்சிகளும். இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் போய் திருட போகிறேன்னு, ஆனால் நான் திருடலை, போய் எண்ணம் தான் வருது, அது பாவமாக வருமா? எண்ணம் வர்றது பாவம் இல்லை, செயலாண்ட போகும்போது தான் பாவம் வரும். ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது. அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அடிச்சு சாப்பிடுது, எப்போல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது. இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம். ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது. அப்போது அந்த மாதிரி மனமாக மாறும்போது தான் வீடு கட்டணும், எடுத்து வச்சுக்கணும், என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் பிள்ளைக்கு ஒன்றும் அப்படின்ற எண்ணங்கள் உலக செயல் செய்துன்னு கூட. அது உலக செயல் செய்யல, தனக்கு என்ன தேவையோ அதோடு போகுது. நம்மளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம மட்டும் அனுபவிக்கல, அதை நம்ம பேரன் அனுபவிக்க போகிறோம். அப்போ பேரன் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது. சரி, எண்ணம் வந்தது, எண்ணத்தோடு செய்தோம்னா செயல் வந்தது, செயல் வந்ததால் இருப்பு வந்தது. அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும். செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ நம்மளோட முன்னோர்கள், என்னோட முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை என்னோட தாய் தந்தையாக இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவம் என்ன சேரும்? முன்ன சேரதா. இப்போ அவங்க வீட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் சொத்து இருந்ததுன்னா
நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்தை எனக்கு வேணாம்னு சொல்லுவியா? சொல்ல முடியுமா? கத்தி எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுறதுக்கு, அந்த சொத்தை எங்கள் அப்பா சம்பாதிச்சதானு. அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உனக்கு தானே. அதனால் பாவ புண்ணியம் வந்துடுச்சு, அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ, அதை அழிக்க வழி தேடுங்க. அது கூட கூட்டு சேர்க்காதீங்க, அதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தைரியமாக சொல்லுவாங்க, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, எப்போ போனாலும் அவங்க தைரியத்தை இழக்கவே மாட்டாங்க, கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் அதுதான் அப்பப்போ சொல்கிறது, உன்னை சோதித்து பார்க்க ஒரு காலம் வரும். அந்த மாதிரி ஐயாவை சோதித்து பார்க்கவும் ஒரு காலம் வந்துட்டு. அது எந்த காலம்னா, நாங்கள் எல்லாம் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம். ஓலை வீட்டில் இருந்தோம், லைனாக வீடுங்க, 3 லேயராக இருக்கும், ஒரு லைன்லேயும் 5 வீடு. அன்றைக்கி சனிக்கிழமை, அப்போல்லாம் சனிக்கிழமை ரேஷனில் கிருஷ்ணாயில் அரிசி பாமாயில் எல்லாம் போடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, அன்றைக்கி ஊற்றுவாங்க. எல்லார் வீட்லேயும் 5 லிட்ரு 10 லிட்ரு கிருஷ்ணாயில் இருக்குது, மண்ணெண்ணெயும் இருக்குது. எல்லோரும் வாங்கி வச்சிட்டாங்க. கரெக்டாக எல்லோரும் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கு வீடெல்லாம் எரியுது. நான் என் பெரியப்பா வீட்டில் மகாபாரதம் பார்த்துன்னு வரோம். மகாபாரதம் அப்போ தான் போவேன், வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது அப்போ அந்த டைம்லலாம். மகாபாரதம் பாட்டுன்னா கதவு தட்டுறாங்க வேகமாக, வீடெல்லாம் எரியுது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடந்து, உள்ளே போய் நெருங்கவே முடியல. ஏன்னா வீடு மட்டும் எரியல, ஒரு வீட்லேயும் 5 லிட்டரு 10 லிட்டரு மண்ணெண்ணெய் இருக்குது. அது ஃபயர் ஆனோடனே வெடிக்குது. வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை கூட யாரும் கிட்ட போய் எடுக்க முடியல. ஆனால் அவ்வளோ தீச்சரியமாக இருக்குது. நான் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் போட்டிருந்தேன், மேலே துணி கூட இல்லை. அப்போ போய் முடியுமான்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு. நாங்களாம் என்ன பண்ணோம், கண்ணை கசக்கி நின்றுனுக்குறோம். எங்கள் அம்மா நான் எல்லோரும் நின்றுனுக்குறோம். இவர் வராரு, அப்போ தான் 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வராரு. வந்து என்ன பண்ணாங்க, வரும்போதே சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னாரு. அப்போ நிதானம் இருக்கல, கரெக்டாக வராரு. வந்தார், பார்த்தாரு, அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தார். சரி ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தேராது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ் கண்ணாடிலாம் இருக்கும். அந்த கண்ணாடிலாம் உருகி இந்த எம்ஜிஆர் கத்தி சண்டை போட மாட்டார், அந்த மாதிரி கத்தி மாதிரி நீட்டாக போயிடுது. அப்போ எவ்வளோ மெல்ட்டாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஓடி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு, அக்காவுக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அதுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லாம் வீட்டில் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு, மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. எல்லாம் கறி கட்டியாக போச்சு, ஒன்றே இல்லை போட்டுக்க துணி இல்லாமல் நிற்கிறோம். ஆனால் அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்த உடனே ஒன்று தான் சொன்னார், முதல்ல சாப்பிடுவோம். யாருக்கு வரும், வீடு எரிஞ்சு போயிடுது. அதை பார்த்த எந்த வேதனையுமே இல்லை. பார்த்தாரு, ஓகே முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாலாம் வர வைக்க முடியாது, முடிஞ்சதாகட்டும். எப்படி மணி 12 ஆகி போச்சா, பசி இருக்கும் எல்லாருக்கும், முதல்ல வாங்கும். அந்த ஒரு நிலமை தான் இன்ன வரைக்கும். பசி இருந்தால் எல்லாருக்கும் போடணும், அதுக்காக தான். சரிங்களா? ஆட்டி படைக்கிறது ஒரு மனுஷனை காலம். ஆனால் அங்கே கூட நான் கலங்க மாட்டேன், நீ எவ்வளோ அடித்தாலும் நான் அடுத்த அடி வைப்பேனே தவிர ஒரு அடி கூட பின்னாடி போக மாட்டேன். இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கின விஷயம். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஞானமும் முக்தியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம்தான். இது இல்லாமல், இந்த வைராகம் இல்லாமல் அது சாத்தியப்படாது. கவனம்.